ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். 2026 மார்ச் 6ஆம் தேதி முதல் 24/4/2028 வரை சனி பகவான் பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு, அதாவது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு போகிறார். இது வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி கொடுக்கப்பட்டது. திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலிலும் இந்த முறையை பின்பற்றுகிறார்கள். சரி, சனி பகவானை பற்றி ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். சனி பகவான் மகர கும்ப ராசிக்கு ஆட்சி பெறுபவர். ஆண் சனி என்று சொல்லக்கூடியது கும்பத்திலும், பெண் சனி என்று சொல்லக்கூடியது மகரத்திலும் சொல்லக்கூடியது. 10-11ஆம் வீடுகள் காலபுருஷ தத்துவத்தின் 10-11ஆம் வீடுகளை இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது தொழில், கர்மா, இது விஷயங்களை சொல்லக்கூடியது, லாபங்களை சொல்லக்கூடியது, மூத்த சகோதரரை பற்றி சொல்லக்கூடியது, உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள், எந்த வகையான விஷயங்கள், இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது. உங்களுடைய அதாவது பாவம் புண்ணியம், இந்த விஷயத்தில் எல்லாவற்றிலும் கஷ்டங்களும் நல்ல விஷயங்களையும் சொல்லக்கூடியது சனி பகவானை பொறுத்தவரையிலும் உண்டான கடமைகள். சரி, சனி பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்களேனால் சனி பகவான் பொதுவாகவே கர்மகாரகன்னு சொல்லக்கூடியவர். கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடியவர். கர்மா என்று வடமொழியில் சொல்லும்பொழுது அது தொழிலை சொல்லக்கூடியது. செய்யக்கூடிய கர்மா என்றால் ஜீவனம் செய்யக்கூடிய தொழிலை வச்சு சொல்லக்கூடியது. அதனால் கர்ம காரகன் என்று சொல்லக்கூடியது. அதனால் உங்களுடைய தொழிலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும், தொழிலில் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகளும், மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஆயுள் காரகன்னு சனியை சொல்கிறோம். சனி பகவான் ஆயுள் காரகன். 8ஆம் இடத்தினுடைய, அதாவது அஷ்டமத்தினுடைய அதிபதியே அவர் தான். ஆயுளை நிர்ணயிக்கக்கூடியவர் சனி பகவான். அவருக்கு காரகத்துவம் பெற்றிருக்கிறார். அதனால் உடல்நிலையில் பாதிப்பு, அதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன், ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வர முடியுமோ வர முடியாதோ, அது எல்லாத்தையும் சனி பகவானே டிசைட் பண்ணுவார். சரி, இப்போ சனி பகவானை பற்றி பார்க்கும்பொழுது சனி பகவான் ஒரு ராசிக்கும் பார்த்தாலேனால் 2.5 வருஷம் இருப்பார். ஏன்னா மெதுவாக செல்லக்கூடிய கிரகம். கிட்டத்தட்ட பார்த்தாலேனால் 22.5 வருஷத்துலேருந்து அவர் 7.5 வருஷம், அதாவது உங்களுடைய ராசிக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய ராசிகளில் இருக்கும்போது 7.5 வருஷம் 7.5 சனின்னு சொல்லக்கூடியது. 4ஆம் இடத்தில் இருக்கும்போது அர்த்த அஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடியது. 8ஆம் இடத்தில் இருக்கும்போது 8ஆம் இடத்துக்கு உண்டான அஷ்டம சனி என்று சொல்லக்கூடியது. இந்த 5 கட்டங்கள்லையும் பார்த்தோம்னா, அதாவது உங்களுடைய ராசிக்கு முன் பின் கட்டங்களும், 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் வர்றவாளுக்கும் 8ஆம் இடத்துக்கு சனி பகவான் இருக்கக்கூடிய 5 ராசிகளுக்கும் நிச்சயமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த பிரச்சனைகள் என்னென்னவாக இருக்கும் அப்படின்னா, தொழில் சம்பந்தப்பட்டும் ஆயுள் சம்பந்தப்பட்டும் இருக்கக்கூடியது. வண்டி வாகனங்கள் ஆக்சிடென்ட் ஆகுது, இழப்புகளை சந்திக்கக்கூடிய நேரம், பெரிய தலகுனிவை சந்திக்கக்கூடிய நேரம். அதை தவிர செய்த வினைகளுக்கு பலன்களை அனுபவிக்கக்கூடிய நேரம். நல்வினையாக இருந்தால் நல்லதையும், தீய வினைகளாக இருந்தால் அதற்குண்டான விஷயத்தையும் அனுபவிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். அது எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்று மேஷத்தில் நீச்சம் பெறுகிறார். துலாம் என்பது துலாக்கோல் என்று சொல்லக்கூடியது. உங்களுடைய நன்னடத்தை தீய நடத்தை ரெண்டத்தையும் ஒன்றாக வச்சு சமமாக பலன் கொடுக்கக்கூடியவர். அதனால் மிகவும் எச்சரிக்கையாக இவருடைய காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த 7.5 சனி காலகட்டங்களில் உணவுகளில் கட்டுப்பாடுகள் ரொம்பவும் முக்கியம். அதை தவிர உடலில் வியர்வை வெளிவர உழைப்பது ரொம்பவும் நல்லது. அது தவிர கீழ்த்தட்டு மக்களுக்கு உதவி செய்வது மிகவும் நல்லது. அதாவது எளிய பரிகாரம்னு சொன்னால் இந்த எளிய பரிகாரம். இதை தவிர பார்த்தோம்னா, பொதுவாகவே திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் வாரம் சனிக்கிழமை கோவிலுக்கு போய் அந்த நவகிரகத்தை சுற்றிட்டு வர்றது. அது தவிர சனிக்கிழமைக்கு எள் விளக்கு போடுறது, குறைந்தபட்சம் 3லிருந்து 8 வெள்ளி விளக்காவது போட்டுட்டு வர்றது. அது தவிர 8 வாரங்கள் சென்று சுற்றி வருவது. இது காக்கைக்கு சாதம் வைப்பது, காக்கை தயிர் சாதம் வைப்பது. விநாயகர் கோவிலில் தயிர் சாதம் சனிக்கிழமை விநியோகம் செய்வதற்கு கொடுப்பது. விநாயகருக்கு சதுர தேங்காய் உடைக்கிறது. ஆஞ்சநேயருக்கு வடமாலையோ வெண்ணெய் காப்போ சாத்துறது. ஆஞ்சநேயரும் விநாயகர் இந்த இருவரையும் எந்த கிரகமும் கட்டியதாக இல்லை. அதனால் எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக பிள்ளையாரையும் ஆஞ்சநேயரும் சொல்கிறது ரொம்பவுமே முக்கியம். அது தவிர பார்த்தோம்னா, சனி பகவான் உங்களுடைய எந்த ராசியில் இருக்காரோ, அதாவது இப்போ மீன ராசியில் இருக்கார், மீன ராசியிலிருந்து அவருக்கு
3, 7, 10 என்ற 3 பார்வைகள் உண்டு. சனி பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை அதிகமாக கெடுப்பார். பார்க்கும் இடம் 3ஆம் இடம் அப்படின்னா 3ஆம் இடம் அப்படின்ற வர்றது வந்து பார்த்தோம்னா ரிஷபம் வருது, கன்னி வருது. அது தவிர பார்த்தேனால் விருச்சிகம் வரும், அதாவது 10ஆம் இடம்னு சொல்லக்கூடியது தனுசு வரும். இந்த 3 இடத்தையும் கெடுக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. அதனால் இந்த 3 இடமும் யார் யாருக்கு என்னென்ன பாவங்களாக வருதோ அது வந்து கெடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனி பகவானின் மாற்றம் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி என்னென்ன மாறுதல்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கன்னிராசி நேயர்கள், உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன். பொதுவாகவே இந்த புதன் ராசிகளுக்கு பார்த்தலையானால் சனி பகவான் ஒரு நட்பு வீடாக சொல்லக்கூடியது, சனி கிரகமும் நட்பு கிரகமாக சொல்லக்கூடியது. ஏன்னா பொருள் அணியில் வரக்கூடிய சுக்கிரன், புதன், சனி இவங்க எல்லாருமே நட்பு கிரகங்களாக சொல்லக்கூடியது. சரி, இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு வரார். 6ஆம் இடத்துல இவ்வளோ நாளாக பார்த்தீங்களேனால் வேலையில் மாற்றத்தை கொடுத்துருப்பார், ஏற்றத்தை கொடுத்துருப்பார், ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர வந்து கடன்கள், பிரச்சனைகள் அடையக்கூடிய காலகட்டம், அதற்கு வழி வைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் வந்திருக்கும். இப்போ பார்த்தோம்னா 7ஆம் இடத்துல சனி பகவான் கண்ட சனி வந்துருத்து. 7ஆம் இடத்துல வரும்பொழுது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்கோ, கூட்டாளிகளோடு ரொம்ப ஜாகிரதையாக இருங்கோ. இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போட வேண்டிய கட்டாயம் வரும், இருந்தாலும் பொறுமையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம். அது தவிர நண்பர்களிடம் ஜாகிரதையாக பழகிறது நல்லது. நண்பர்களே பகைவர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும். ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. 7ஆம் இடத்தில் சனி பகவான் வரும்பொழுது நிச்சயமாக உடல் நலத்தில் சற்று பின்னடைவை கொடுப்பார். ஏன்னா பார்வை உங்களுடைய ராசியிலேயே வர்றதுனால கண்டிப்பாக உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். அதனால் வந்து இந்த எலும்பு சம்பந்தமான உடல் நலத்தில் பார்த்திங்கன்னா கழிவு பாதைகள் சம்பந்தமாக பிரச்சனைகள் வரும். எதிர்பாலினத்தவருக்கும் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது கன்னியா ராசிக்காரர்களின் எதிர்பாலினத்தர் ஆணாக இருந்தால் பெண்ணுக்கும், பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பார்ட்னர்ஷிப் இருக்கக்கூடிய வியாபாரத்தை சற்று கெடுக்கக்கூடிய வாய்ப்பு. அது தவிர பார்ட்னர்ஷிப்பை தவிர வந்து பார்ட்னர்ஷிப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக வேணும் அப்படின்ற மாதிரியான கணக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப்லேருந்து பிரிந்து செல்லக்கூடிய, பார்ட்னர் திடீர்னு பிரிஞ்சு போகிறேன்னு சொல்லி போகக்கூடிய வாய்ப்புகள், அதாவது நிலை குலையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். அது தவிர எதிர்பாலினத்தவரோடு ஜாகிரதையாக இருக்கணும். அது தவிர உங்களுக்கு பார்த்தீங்களேனால் இந்த ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறார், அதாவது ரிஷபத்தை பார்க்குறார், உங்களுடைய ராசியை பார்க்குறார். அது தவிர உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறார். 9ஆம் இடத்தை பார்க்கும்போது தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு பார்க்குறவாளுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பாக்கியங்கள் கஷ்டப்படும். அதாவது உங்களுக்கு இது நடக்கும் நினச்சி போவீங்க, அந்த இடத்துல தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பொறுமையாக கையாள்வது மிகவும் நல்லது. தந்தையினுடைய சொத்துக்கள் வரும், ஆனால் தந்தையின் உடல்நிலையில் பின்னடைவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால சனி பகவான் தீர்க்கமான முடிவுகள் எடுப்பதில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். எந்த ஒரு விஷயத்திலையும் மனசுலேயும் சோம்பல் இருக்கும், உடல்லையும் சோம்பல் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உடற்பயிற்சி செய்வது மிகவும் 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 முக்கியம். ஏன்னா உடல் நலத்தில் வந்து ரொம்ப கவனம் செலுத்துறது ரொம்பவுமே நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாத நிலைமை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமாக ஒரு தடவைக்கு 10 தரம் படிக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் மனசில் கிளேசத்தை ஏற்படுத்துவார், மறதியை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. இருந்தாலும் டாக்குமெண்டேஷன் எல்லாமே வெரிஃபை பண்ணி வாங்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால அதில் வில்லங்கத்தை வைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் ஜாகிரதையாக செல்வது ரொம்பவும் நல்லது. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். எதிர்பாலினத்தவரோட ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதிக முதலீடு வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது.
அதை தவிர எதிர்பாலினத்தவர்கிட்ட வந்து ரொம்பவும் ஜாகிரதையாக, ரொம்ப நண்பர்களோட ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது. நண்பர்கள் பகைவர்களாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப் வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதை தவிர பார்த்தோம்னா உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மேல் படிப்பு படிக்க வெளிநாடு போகணும்னு பார்க்குறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். இருந்தாலும் முயற்சியின் மூலியமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. டாப் யூனிவர்சிட்டி ஃபோக்கஸ் பண்ணிங்களே ஆனால், அதாவது சிறந்த பல்கலைக்கழகங்கள் 1, 2ன்னு ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அடுத்த தரம் இருக்கக்கூடிய 3, 4 தரத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால கண்டிப்பாக உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர வந்து தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியாது, ஸ்திரமான முடிவுகள் எடுக்க முடியாத காலகட்டமாக அமைய போகிறது. எடுத்த காரியங்களில் மனக்லேசங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால தாயின் உடல்நிலை பின்னடைவு இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு தடவைக்கு 10 தரம் படிக்க வேண்டிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னால் உங்களுக்கு போட்டித் தேர்வு இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதை தவிர பார்த்தோம்னா 10 முறை படிக்கிறது நல்லது. மனசில் இருக்கிறது பதியக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக படிக்கணும். அதை தவிர பார்க்கும்பொழுது மறதி கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். தாயின் உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு வாங்க. ஸ்ரீவாஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடியது திருவாரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில். அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் சனீஸ்வர பகவானுக்கு உண்டான விஷயங்கள் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக, அதாவது அவருக்கு உண்டான விஷயங்கள், அதை பரிகார பூஜைகள் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக தவிடுபடியாகும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.